ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நிறைய பெண்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த மாதத்துலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், என்னென்ன கஷாயங்கள்லாம் எந்த நேரத்தில் குடிக்கணும், பகலில் குடிக்கணுமா, நைட்டு குடிக்கணுமா, வாரத்தில் எத்தனை நாளைக்கு கஷாயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும், வாக்கிங் போகலாமா, வாக்கிங் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் போகணும், அந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நம்ம ரொம்ப நம்ம கன்சீவ் ஆனதுலேருந்தே நார்மல் ப்ரெக்னன்சியாக இருந்ததுன்னா அப்போவே நீங்கள் வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இல்லை ரொம்ப வருஷம் கழித்து அவங்க கன்சீவாக இருந்தால் மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த எக்ஸசைஸ்னாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா, விளக்கெண்ணெய் குளியல் தான். இந்த விளக்கெண்ணெய் குளியல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இந்த விளக்கெண்ணெய் குளியல் நீங்க குளிக்கிறதுனால, உங்களுடைய இடுப்பு எலும்புகள் வந்து நல்லா தளர்வடையும். உங்களுடைய அந்த பிறப்புறுப்பு எலும்புகள்ல இருக்கிற எலும்புகள் எல்லாமே நல்லா தளர்வடைஞ்சு கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு முதல் குழந்தையா இருந்ததுன்னா, நீங்களே ஃபீல் பண்ணலாம். 7 மாதங்களுக்கு அடுத்து உங்களுடைய அந்த பின்பகுதி வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கும். ஏன்னா, நம்மளோட எலும்புகள், அந்த தசைகள் விரிவடைஞ்சாலும் அந்த எலும்புகள் வந்து ரொம்ப இறுக்கமா தான் இருக்கும். இந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம அப்ளை பண்ணும்பொழுது, ஈஸியா நல்லா அந்த எலும்புகளும், நல்ல தசைகளும் நல்லா தளர்வடைறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எதுக்காக இந்த தளர்வடையணும்னு நம்ம பார்த்தோம்னா, நார்மல் டெலிவரி ஆகும்பொழுது அந்த இடுப்பு பகுதியில இருக்கிற எலும்புகள், தசைகள் எல்லாமே வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும் பொழுது தான் குழந்தை வந்து ஈஸியா வெளியில வரும். அதனால தான் நம்மளுக்கு நல்லா தளர்வடையணும்னு நம்ம சொல்றோம். இந்த விளக்கெண்ணெய் குளியல் எப்ப இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னா, 7வது மாதத்திலருந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அ இந்த விளக்கெண்ணெய் குளியல் எப்ப எடுத்துக்கொள்ளணும்னா, நல்லா வெயில் அடிக்கும்போது எடுத்துக்கோங்க. நம்ம டெய்லி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு விளக்கெண்ணெய் வந்து நீங்க அப்ளை பண்றதுனால சளியோ, இருமலோ இந்த மாதிரி இருந்தா அவங்க கண்டிப்பா தவிர்த்துருங்க. ஃபாலோ பண்ணாதீங்க. மத்தவங்க இல்ல நான் விளக்கெண்ணெய்லாம் போட்டு குளிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லன்னா, நீங்க ஃபாலோ பண்ணலாம். நீங்க விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப நேரம் 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ வைக்கக்கூடாது. 5 மினிட்ஸ்க்கு மேல நீங்க விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடாது. உடனே நீங்க குளிச்சிரணும். ஏன்னா விளக்கெண்ணெய் ரொம்பவே குளிர்ச்சியான ஒண்ணு. விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு பச்சை தண்ணீல குளிக்காதீங்க. சுடு தண்ணீல தான் நீங்க குளிக்கணும். சுடு தண்ணி குளிக்கும் பொழுது யாராவது உங்க வீட்ல இருக்கிறவங்க இல்லது நீங்களாவே நல்லா ஃபோர்ஸா உங்களுடைய இடுப்பு பகுதியில நல்லா தண்ணி நல்லா விட்டு, விட்டு நீங்க நல்லா தேய்ச்சு, தேய்ச்சு நீங்க குளிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த எலும்புகள் எல்லாம் நல்லா தளர்வடையும். விளக்கெண்ணெய் கிடைக்கல, இல்ல எனக்கு விளக்கெண்ணெய் பிடிக்காதவங்க வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், தேங்காய் யூஸ் பண்ணலாம். ஆனா ஆலிவ் ஆயில், தேங்காய் விட இதுதான் விலை கம்மியும் கூட. உங்களுக்கு எஃபெக்ட்டும் இதில தான் ரொம்ப அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நெறைய பெண்கள் வந்து விளக்கெண்ணெய் ஆம்லேட் வந்து எடுத்துக்கொள்ளலாமான்னு சொல்றாங்க. விளக்கெண்ணெய் ஆம்லேட் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப அதிகமா விளக்கெண்ணெய் ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப கம்மியான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வாரத்தில 1 நாள் எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, அ விளக்கெண்ணெய வந்து நம்ம வந்து லைட்டா ஒரே ஒரு ட்ராப் வந்து கையில விட்டு அத அப்படியே நம்ம சாப்பிடுறது. சாப்பிட்டுட்டு கொஞ்சமா சுடு தண்ணி வந்து எடுத்துக்கொள்றது. ஒரே ஒரு டிராப் தான். நீங்க வந்து 1 முடியோ, 2 முடியோ, அ 1 எம்எல் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு டிராப் தான். மத்தபடி ரொம்ப அதிகமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ரொம்ப பாதிப்ப வந்து ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வாக்கிங். வாக்கிங் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது அ நார்மலா ஒரு 1/2 மணி நேரம் போகலாம், அல்லது 1 மணி நேரம் போகலாம். குறைஞ்சது 1 மணி நேரம் போங்க. காலையில 1/2 அன் ஹவர் போங்க. ஈவினிங் 1/2 அன் ஹவர் போங்க. அ ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வாக்கிங் போங்க. நல்லா ஸ்லோவா போங்க. அதுக்கடுத்து நல்லா ஃபாஸ்ட்டா போங்க. அத விட ஃபாஸ்ட்டா போங்க. 5 மினிட்ஸ் ஸ்லோவா, அதுக்கடுத்து அத விட கொஞ்சம் ஸ்பீடா, அதுக்கடுத்து அத விட ஸ்பீடா, அதுக்கடுத்து ரொம்ப ஸ்லோவா. அப்படியே நம்ம இப்படி மாத்தி, மாத்தி நம்மளுக்கு போகும்பொழுது, அது உங்களுக்கு இன்னும் நல்லா அ நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வீட்டுக்குள்ளேயே நடந்தா கூட போதும். ஒரு சிலருக்கு வந்து எனக்கு வெளியில நடக்க இடம் இல்லன்னு நெனைப்பாங்க. நார்மலா உங்க ஹால்லயே ஒரு 10, 15 டைம் வந்து ரிப்பீட்டடா வந்தாலே போதுமானது. சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எப்பயுமே வாக்கிங் போங்க. இல்ல ஒரு 15 மினிட்ஸாவது வாக்கிங் போங்க. ஏன்னா, கர்ப்பிணிகளுக்கு நெறைய செரிமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த புளிப்பு ஏப்பம்னு சொல்லுவாங்க, நெஞ்சு கரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க இப்படி ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். காலையில 8 மணிக்கே காலைல சாப்பிட்டுருங்க. மதியம் 1 மணிக்குள்ள 1 டூ 1:30, 2:00க்குள்ள மேக்ஸிமம் சாப்பிடுங்க. நைட்டு 7 டூ 8 மணிக்குள்ள சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும் பொழுது, நீங்க தூங்குறதுக்கு ஒரு 10 மணி ஆகும் பொழுது 2 மணி நேரம் கேப் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த
செரிமான பிரச்சனைகள் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸ். இந்த ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸ் வந்து எப்ப நம்ம பண்ண ஆரம்பிக்கணும்னா, 8வது மாதத்துலேருந்து தான் ஸ்குவாட்டிங் எக்ஸர்சைஸ் வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். பட்டர்ஃப்ளை யோகாவும் 8வது மாதத்துலேருந்து தான் நீங்க பண்ணணும். 7வது மாதத்துலேருந்து நீங்க வாக்கிங் மட்டும் நீங்க போய்க்கலாம். வாக்கிங் வந்து நம்ம எப்பனாலும் அதாவது கன்சீவ் ஆனதுலேருந்து கூட நீங்க போய்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கஷாயங்கள். கஷாயம் என்னென்ன கஷாயம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, சோம்பு கஷாயம், ஜீரக கஷாயம், மல்லி கஷாயம் இருக்கு. முருங்கத்தலை கஷாயம் வந்து இருக்கு. இத தவிர சுக்கு கஷாயம் கூட இருக்குது. இந்த 5 கஷாயம் இருக்கு. இந்த 5 கஷாயத்துல எது ரொம்ப முக்கியமானது நம்ம பார்த்தோம்னா, சோம்பு கஷாயம், ஜீரக கஷாயம், முருங்கத்தலை கஷாயம் தான். முருங்கத்தலை கஷாயம் நீங்க டெய்லி கூட எடுத்துக்கொள்ளலாம். நீங்க இல்ல எனக்கு முருங்கத்தலை சாப்பிடுறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன் போறவங்கலாம் தவிர்த்துருங்க. இல்ல எனக்கு நார்மலாவே எந்த இதுவும் கிடையாதுன்னா, நீங்க டெய்லி வெறும் வயித்துல கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட வெயிட் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும். குழந்தையோட வெயிட் வந்து ஈஸியா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம பிளட் அதாவது உங்களுக்கு ஹீமோகுளோபினோட அளவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த முருங்கத்தலை கஷாயம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நெறைய பெண்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமா யூஸ் ஆகும். சோம்பு கஷாயம், ஜீரக கஷாயம். ஜீரக கஷாயம் வந்து உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள், அதாவது இந்த புளிப்பு ஏப்பம் இந்த மாதிரியான ஒரு சிலருக்கு மோஷன் வந்து ரொம்ப கஷ்டமா, ரொம்ப இறுக்கமா போவாங்க. பிரெக்னன்சி டைம்ல நார்ச்சத்தோட அளவு ரொம்ப கம்மியாகும் பொழுது, இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா சரியாகறதுக்கு, நல்லா ஈஸியா ஸ்லோவா ரொம்ப டைட்டா இல்லாம ஃப்ரீயா மோஷன் போறதுக்கு இந்த அ ஜீரக கஷாயம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாரத்துல 1 நாளோ, 2 நாளோ தான் எடுத்துக்கொள்ளணும். ரொம்ப டெய்லி எடுத்துக்கொள்ளக்கூடாது. சோம்பு கஷாயம் வந்து 8வது மாதத்துலருந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். காலையிலயும் எடுத்துக்கொள்ளலாம், இல்ல நைட்டு தூங்கும்போதும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த டைம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டைம் எடுத்துக்கோங்க. ஜீரக கஷாயமும் அப்படிதான். ஆனா நைட்டு தூங்கும்போது எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. இந்த சோம்பு கஷாயம் வந்து 8வது மாதத்துலருந்து தான் எடுத்துக்கொள்ளணும். சோம்ப லைட்டா வறுத்துட்டு கொதிக்க வைக்கிறனாலும் வைக்கலாம். அல்லது அப்படியே போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறனாலும் குடிக்கலாம். மத்தபடி எந்த இதுவும் கிடையாது. அ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, முருங்கத்தல இந்த சுக்கு கசாயம், முருங்கத்தல கசாயமும் டெய்லி எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து முருங்கத்தல கசாயம் வந்து 5 மணிக்கு மேல எடுத்துக்கொள்ளக்கூடாது. காலையில வந்து மேக்ஸிமம் 3 மணி தான். அதுக்கு மேல எடுத்துக்கொள்றத வந்து தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, சுக்கு கசாயம், மல்லி கசாயம் வந்து வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இஞ்சி அதிகமா எடுத்துக்கொள்ளாதீங்க. ரொம்ப கம்மியான அளவு போட்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து அதாவது இந்த நெஞ்சு கரிச்சல் இந்த மாதிரியான ஒரு சிலருக்கு சாப்பிடவே மாட்டாங்க. பசிக்கவே இல்லன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா கூட உங்களுக்கு தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. அ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.